Hi friends, welcome to Village with Cooking YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து பீச் சுண்டல். இப்போ எல்லாம் வந்து பீச்சுக்கு போக முடியாது, ஏன்னா லாக்டவுனில் இருக்கோம். அதனால் வீட்டிலே வந்து பீச் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீச் சுண்டல் செய்ய தேவையான பொருள்: இந்த பட்டாணி நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி இது வந்து தூரத்துக்கு தேங்காய் பல் போட்டு வச்சுருக்கேன். மாங்காவையும் அதே மாதிரி நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே தூரத்துக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு செய்ய போகிறோம். உப்பு, கருவேப்பிலை வேக வைக்க போகிறோம். இந்த குக்கரில் பட்டாணி போட்டேன். அதுக்கு வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். இது வந்து குக்கர் வச்சுட்டேன். அடுத்து வந்து இது ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா 2 விசில் போதும். அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும். 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இந்த கல்லை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுண்டல் செய்ய வேண்டியது தான். அடுத்தது சுண்டலுக்கு வந்து நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போடும். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்தது கடுகும், அதில் வந்து உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரியுது. இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டு வதக்கினா போதும், ஏன்னா மேலே தூவ போகிறோம்ல, அதுக்காக. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் எடுத்து இதில் போடணும். இந்த அரைச்ச தேங்காவை இதில் போட்டாச்சு. இதில் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, இதோட வாசனைலாம் சூப்பராக வருது. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சுண்டலை போட வேண்டியது தான். இந்த வதங்கிருச்சு. அடுத்தது நான் சுண்டலை போடுறேன். சுண்டலை போட்டு நல்லா எல்லாத்துலேயும் வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வெங்காயம், மாங்காய், தேங்காய் பல் போட்டு வச்சதெல்லாம் தூக்கி விட வேண்டியது தான். இதை எடுத்தாச்சு. இதில் வந்து நல்லா இந்த நைஸாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை இது மேலே தூவி விடுறேன். அடுத்தது மாங்காவையும் அதே மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது மேலே தூவி விட்றேன். அடுத்த தேங்காயும் பல் போட்டு நைஸாக இருக்கும், அதையும் தூவி விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இன்னொரு கேரட்டையும் வந்து நைஸாக சீவி போட்டுவிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பீச் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில் வெங்காயம், மாங்காய், தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டதுனால எல்லாத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.